தேவன் வசனத்தை நிறைவேற்றுகிறார், வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அப்ப அன்னைக்கு அந்த அற்புதம் நடந்திருக்குன்னா ஏன் இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்காது? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் அந்த வல்லமை இருக்கிறது. இன்னைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். ஆண்டவர் வருகை தாமதமானால் அவர் வருகை வரைக்கும் இந்த வசனத்தின்படி அற்புதம் நடந்து கொண்டே தான் இருக்கும். வியாதிஸ்தர்கள் சுகமாகி கொண்டே தான் இருப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் அசுத்த ஆவிகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். குஷ்டரோகிகள் சுகமாகுவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். ஆண்டவர் வார்த்தை அனுப்பி உங்களை என்ன செய்வார்? குணமாக்குவார். அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை தேவன் எப்படி சுகமாக்கினார்? வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறார். ஆமென். அதே போல இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வார்த்தை அனுப்பி என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். நீங்க வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதே நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். அதான் சுகமாக்குகிற வல்லமை. ஆமென்.